உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இணைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாய் திரு அவையோடு சேர்ந்து நாம் அனைவரும் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் பங்கு பெற திருமுழுக்கு அவசியமாக இருக்கிறது. பாவ மன்னிப்பு பெற திருமுழுக்கு அவசியமாக இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெற திருமுழுக்கு அவசியமாக இருக்கிறது. திருமுழுக்கு பெறாமல் இறை வாழ்வில் பங்கு பெற முடியாது. திருமுழுக்கு பெறாமல் நிலை வாழ்வு, நிறை வாழ்வு இவற்றை பெற முடியாது என்று புனித அகஸ்தினருடைய போதனை சரியாக இருந்ததனால் வயது வந்தோர் திருமுழுக்கு பெறுவது குறைந்து குழந்தைகள் திருமுழுக்கு அதிகரித்தது. ஏன் குழந்தைகள் திருமுழுக்கு அதிகரித்தது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, திருமுழுக்கினால் திரு அவையில் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். இரண்டாவது, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவர்கள் மாறுகிறார்கள். மூன்றாவது, அரச குருத்துவ திருக்கூட்டத்தில் அவர்கள் அர்ச்சிக்கப்படுகிறார்கள். நான்காவது, இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஐந்தாவது, அழியா முத்திரையை பெறக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஆக இவை அனைத்தும் திருமுழுக்கினால் பெறப்படுகிறது என்பதனை உறுதிப்படுத்துகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவ்வாரம் முழுவதும் இயேசுவின் திருமுழுக்கை பற்றி சிந்தித்தோம். இயேசுவினுடைய திருமுழுக்கிலே பங்கு பெற ஆசைக்க வேண்டும் என்று தான் இத்தகைய கருத்துக்களை பற்றி சிந்தித்தோம். ஆக இறைவனோடு இணைய வேண்டுமென்றால் திருமுழுக்கினுடைய அர்த்தத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொண்ட நாம், அந்த திருமுழுக்கினுடைய அவசியத்தை புரிந்து கொண்ட நாம், ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய மேன்மை, ஆண்டவருடைய வல்லமை அவற்றில் இருக்கிறது என்பதை உணர்ந்து பெறுவோம். அவருடைய அருளை பெறுவோம். இதனால் இறை ஆசை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தங்க ஜெபிப்போம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.